ஹாய் அண்ட் பாய், டே 3 ஃபைனல் டே செட்டிங் போல். ஸோ செட்டிங் போல் நடக்க முதல் மேட்ச் பிபிசி அதிரே வர்சஸ் பொங்கலூர் சிசி. ஸோ டாஸ் வின் பண்ண பிபிசி அதிரே bowling சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பொங்கலூர் சிசி பேட்டிங்கில் இருக்காங்க, பிபிசி அதிரே bowlingல இருக்காங்க. மேட்ச் வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே 4 பால் யூஸ் பண்ணணும். பொங்கல் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்டில் முருகேஷ், நான் செகண்டில் ராஜா. ஸ்ரீனி இங்கே 1 ஓவர் பவர் பிளே கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லெஃப்டி ஓவர் த சம்ஸில் இருந்துட்டு. ஓ வெல் பால் குத்துறது கொண்டு அண்டரில் போய் நினைக்கிறேன். ஷாட் நேருக்கு நேராக கோட் போட்ட மாதிரி. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், சிங்கிள். ராஜா இப்போ ஸ்ட்ரைக்கில். ஐயோ ஒரு ஷார்ட் பால், கொஞ்சம் லேட் டைமிங் நினைக்கிறேன். சரி அட்வான்ஸாக போயிட்டார் ஸ்லோயராக. லெக் பை சிங்கிள். பிபிசி அதிரே இன்றைக்கி நல்ல சைடு. டிஎஸ்பியில் விளாண்ட நிறைய டீமோட மொத்த கலெக்ஷனாக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பால் திரும்பலை, குத்தி கொஞ்சம் நேராக வந்துருச்சுன்னு சொல்லலாம். வைஸில் சிங்கிள். லாஸ்ட் 2. ஐயோ அகெயின் டாட் பால். எப்படி பாலை மிஸ் பண்ணாருன்னே தெரில, அவருக்கே யோசிக்கிறாரு. ஷார்ட் கேப்பில் குட் ஸ்டாப். சிங்கிள் 2 என் தி பவர் பிளே ஓவர் வித்தவுட் எனி பவுண்டரி. சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை. ஸ்ரீனி நல்ல ஸ்டார்ட் பிபிசி எதிரைக்கு. ஒரு முடிவில் ஸ்கோர் 5. பொங்கலூர் சிசி விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. டேனி திரீஷ் நியூ பவுலர் இங்கே செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி டீமுக்காக ஆனார் டிஎஸ்பிஎல்ல. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டவர் விஎம் ஸ்பாட்டன்ஸ்க்காக ஆனார். ஷார்ட்டுங்க மானுயிர சென்ற பந்து பாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. உடம்பு விட்டு வெளியே போடப்பட்ட பந்து ஃபுல் பேஸில். ஸோ முதல் பவுண்டரி வருது ராஜா பேட்லேருந்து பொங்கலூர் சிசிக்காக டிஎஸ்பிஎல்ல. ஷாட் அகெயின், பியூட்டிஃபுல் ஷாட். கமிட்டடாக இருந்தார், எதிர்பார்த்ததில் பந்து வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லாக் ஸ்வீப்ன்ற மாதிரி. ஐயோ போலையா, போயிடுச்சு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்கே ராஜா பேட் வந்து ஃபுல் பேஸாக நேருக்கு நேராக போட்டுட்ருக்காரு. டேனி பால் வைடு. டிஃபென்ஸ் டீசெண்டாக 2 பவுண்டரிக்கு அப்புறம் கண்டிப்பாக தன்னோட ப்ரெசன்ஸ் உள்ள தேவைன்னு நினைக்கிறாரு. செட்டான பேட்ஸ்மேன் ராஜா. பிபிசி வந்து இந்த தோரமுக ஜெர்சி அடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. எல்லாருமே போட்டிருக்காங்க. வெல் பால் லாப்டதுக்கான ட்ரை. குயிக்காக வந்துச்சு பந்து பேஸில். இன்னும் கொஞ்சம் பால் தேஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் பேஸ் போட முடியும். ஐயோ வெல் ட்ரை. இன்சைட் எட்ஜ் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இருந்தால் பிடிச்சிருப்பாரு. குட் ட்ரை. கமிட்டட் 1 ஏறி போனார், இருந்தாலும் விளக்குனாருன்னு சொல்லலாம் வைடு வரைக்கும். ஃபஸ்ட்டு 2 பால் மட்டும் பவுண்டரி. பேலன்ஸ்லாம் நல்ல பால், நல்ல கம்பேக். டேனி 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 16. விக்கெட் இறக்கல பொங்கலூர் சிசி. கேப்பில் சுவிட்சில் தொடச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள போட்டார். நின்றுச்சு அவுட் ஃபீல்டுக்கு. 2-3 ஓட்டாங்க. இப்போ பிரகா இங்கே நியூ பவுலர் போட்ட முதல் பந்திலே சுவிட்சில் தெளிவாக பட்டிருக்கு. இது வரைக்கும் அவர் பேட்டில் படாமல் இருந்துச்சு. இப்போ சுவிட்சில் ஒரு பால் நல்லா பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸ்லோயராக ஃப்ளைட்டடாக குத்தி திருப்பறதுக்குள்ளே இறங்கி போய் ஃபுல் டாஸ் வாங்கிட்டார். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். ஆஃப் கட்டர், ஒய்டு கிடையாது. நல்ல கம்பேக் பிரகா. ஷாட் பேக் ஃபுட்டில் அடிச்சார். சான்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் ஷாட். இந்த இன்னிங்ஸோட முதல் 6 ஒரு ஷார்ட் பால் லெக் ஸ்டம்பில் ஒரு புல் ஷாட்டுக்கு போனார். ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி சரியாக படாமல் இருந்துச்சு அவர் பேட்டில். இந்த ஓவரில் முதல் பால் சுவிட்சில் பட்டுச்சு தெளிவாக அப்படின்ட்டு. அதை யூஸ் பண்ணி இங்கே ஸ்லோயராக ஏரியில் பிக் பண்ணார். சூப்பர்பா. முதல் 6 முருகேஷ் பேட்லேருந்து. டிஎஸ்பியில் செலெக்ஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி ஆக்ஷன் வந்தார். எந்த டீமில் செலக்ட் ஆகிற ஞாபகம் இல்லை. அகெயின் சுவிட்ச் இட். சிங்கிள். ஸோ சரியாக பேக்கப் இல்லை, த்ரோ அடிக்கும்போது வரவும் இல்லை. ஸோ பம்ப் ஆகிடுச்சு. அதன் காரணமாக இங்கே 2 எக்ஸ்ட்ரா ஓடிட்டாங்க. ஸோ அகெயின் சுவிட்ச் இட்டில் 3 ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிட்டு இருக்கு. 2-3 இந்த ஓவர்லேயே ஓடி எடுத்துருக்காங்க. வெல் பால் கரெக்டாக ஃப்ளைட்டடாக போட்டு லெக் கட்டர் மாதிரி போட்டார். ஸோ அந்த ஓவர் முடியுது. டாட் பால் 2 இந்த ஓவர். நல்ல கம்பேக் பிரகா. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 29. ஆல்மோஸ்ட் 10 ரன் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஓப்பனிங் ஆடணுமோ அந்த மாதிரி 2 பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சில பால் சரியாக பேட்டில் படலன்னா கூட மற்ற பால் ரன்ஸ் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தெளிவான ரன் ரேட்டில் போகுது மேட்ச். 5 ஓவர் 4 பவுலர்ன்றப்போ ஒருத்தருக்கு மட்டும் 2 ஓவர் கிடைக்கும். ஸோ ஸ்ரீனி பட்டுக்கோட்டை ஸ்ரீனி அவர் வந்திருக்காங்க 2வது ஓவர் போடுறதுக்கு. மேட்ச்க்கான 4வது ஓவர் லெஃப்டி ஓவர் விக்கெட்லேருந்து. ஒயிட் இன்சைட் எட்ஜ் விக்கெட். பால் குத்தி நல்லா திரும்பவும் நினைக்கிறாங்க. பட் பால் திரும்பலை, நேராக தான் வருது.
இதே மாதிரி தான் போன ஓவர்லேயே ஒரு பால் விட்டுருந்தாங்க ஸ்ரீனி பாலில். முதல் விக்கெட் இழக்கிறாங்க. ஃபஸ்ட் பிரேக் த்ரோ கொடுக்குறது ஸ்ரீனி. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல, பாலுக்கு வரல. 2 ஃபீல்டர் இருந்தாங்க க்ளோஸில். சிங்கிள். வெல் போல், எக்ஸலன்ட் போலிங். ஒன் மோர் டாட் பால். ஷார்ட் பால் பின்னாடி மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய அளவில் பேஸ் போடல, கையிலே லைட்டாக டச் ஆயிடுச்சு, அதனால் பால் ஓடலை பெருசாக. சிங்கிள் மட்டும் பைஸில் ஓடி எடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன், குட் ஸ்டாப், லவ்லி ஸ்டாப். ஸோ ஒன் மோர் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். எக்ஸலண்ட் ஓவர், ஒன் மோர் குட் ஓவர் ஃபார் ஸ்ரீனி. செமையாக போட்டுருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். பெருசாக ஸ்கோர் போகிறதே இல்லை அவர் ஓவரில். 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 33. இந்த ஓவரை வெறும் 4 ரனில் போட்டு போயிட்டார். எக்ஸலண்ட் ஓவர். சரண் வந்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. டிஎஸ்பிஎல் ஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் வின்னர் சொல்லலாம். ஒன் மோர் லெஃப்டி ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து. சரியா பாடல, குட் ஸ்டாப், அடிக்கலை. சிங்கிள். ஒரு ஃப்ளிக்கு. நல்ல த்ரோ. சிங்கிள் அகைன், பேக் டு பேக். சரியா பாடல, ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஃபுல் பேஸில் பவுலரே போகிறாங்க. 2 அலௌடிங்க. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல். ஸ்ட்ரெயிட்டில் ரொம்ப ரொம்ப பெரிய பவுண்டரி டிஸ்டன்ஸு. ட்ராப்பு. ஸ்ட்ரீனி அங்கே ரன் அவுட். வெல் போல், 4 ஸ்டம்பில் லெக் பை சிங்கிள். வெல் போல் அப் டு பேரில் வித்து கொடுக்கல. மேக்ஸிமம் 2 ஓடுவாங்க நினைக்கிறேன். குட் ஸ்டாப். 2 ஆல் அவுட். வாவ், பியூட்டிஃபுல் த்ரோ. விட்டா ஸ்டம்பில் விழுந்துருக்கும். ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 42 அடிக்காங்க. 43 ரன் டார்கெட் ஃபார் பிபிசி அதிரை ஃப்ரம் அதிராம்பட்டினம் பீச் பாய்ஸ் கிளப். ஓப்பனிங் பவுலராக கார்த்தி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்கில் சரண், நான் சிங்கிங்கில் பிரகா. 43 டார்கெட் 30 பாலுக்கு. ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு பாடி லைனில். குயிக் சிங்கிள், பிரகா அண்ட் ஸ்ட்ரைக். அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் எட்ஜில் போட்டு எதிர்த்து போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். அகெயின் லெக் ஸ்டம்ப் லைனில் ஃபுல் டாஸு. 3 பாலையுமே 2 பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இயர்லியராக தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில் போகிறாரு சரண். பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணல. ஒரு பாசிட்டிவான ஸ்டார்டிங்கை இயர்லியாக பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு கார்த்தி. மகேஷ் நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்றார் நினைக்கிறேன் ஃபுல் டாஸ் வரும்னு. பிஃபோர் வந்து பிச் பண்ணிட்டாரு. ஷார்ட் பால், லெக் பை சிங்கிள். ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த பந்து, அங்கே ஃபீல்டர் இருக்காங்களான்னு தெரில. குட் ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி நினைக்கிறேன், ஏன்னா பெரிய அவுட்ஃபீல்டு. அம்பையர் செக் பண்ணி பவுண்டரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் பவுண்டரி பிரகா பேட்லேருந்து. ஐயோ, குறுக்க கொடுத்தாரு. ஒரு பெரிய ஸ்விங், ஒரு பெரிய அப்பீல். ஸோ டாட் பால், நல்லா கம் பேக் ஃப்ரம் த பவுலர் கார்த்தி. ஸோ ஒரு முடியல, ஸ்கோர் 7. முதல் பவர் பிளே ஓவரை 7 ரனில் போட்டு போயிருக்காரு. பவர் பிளேவாக இருந்தாலும் ஒரே பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட்டே பிடிச்சிருக்காரு. குட் ஷாட் போத் டீம்ஸ். ரவி நியூ பவுலர் 4 ஓவருக்கு 36 ரன்னும். மகேஷ் அண்ட் ஸ்ட்ரைக். பட்டிருக்கு பேட்டில். நல்ல ஃபீல்டிங். டூயிங்க. வெல் போல், நல்ல லைன், நல்ல லென்த். கரெக்டாக லைனை பிடிச்சி போடுறான்னு சொல்லலாம். லெட் கட் கேப்லையா? எஸ், கேப்பில் 2 அழுத்திடுவான்னு நினைக்கிறேன். அகெயின் பேஸை யூஸ் பண்ணி பேக் டு பேக் 2 இந்த ஓவரில். சரியா பாட்டில் ஸ்லாட்டில் இருந்துச்சு. 2 கூப்பிட்டுருக்காரு மறுபடியும். வரைக்கும் பால் எடுக்கல. 1 மோர் 2 இந்த ஓவரில். ஓடி எடுக்கப்பட்ட 3வது 2. வெல் போல், இன்டெலிஜென்ட் டெலிவரி. திரும்ப பக்கமாக போட்டார். 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். சுவிட்சி திரும்ப 2 பாலுமே டாட் பால் இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன். பாடி லைனில் ஒரு ஷார்ட் பால். ட்ராப்பு. ரன் அவுட். ஓடி இருக்கலாம், முன்னாடியே ஓடி இருந்தா.
2 ஓவர் முடியல, ஸ்கோர் 14, 2 விக்கெட் இழந்து இப்போ வரைக்கும் மேட்ச் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பொங்கல் பெருசாக ஸ்கோர் போல 7 ரன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. முருகேசன் வந்திருக்காரு தேர்ட் நியூ பவுலர். என்ஜியூவில் 18க்கு 29 ஆடணும். எனக்கு தெரிஞ்சு ஓவருக்கு 6க்கு 8 அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும். 2 லூஸ் பால் தான் பனிஷ் பண்ணாலே மேட்ச் கையில். குட் ஷாட் பிரகா, கவர்ஸை கிளியர் பண்ணி அடிச்சிருக்காரு கேப்பில். நல்ல பேக்கப், நல்ல ஃபீல்டிங். ஓடி எடுக்கப்பட்ட 2 பேக் டு பேக் 2 பால் 2 ஒய்டு. மொத்தமாக இது வரைக்கும் 3 ஒய்டு போட்டிருக்காரு. 2 பால் போட்டு பிளைடு ஒரு கட் ஷாட், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ஒன்லி, நல்ல த்ரோ. வினு பாப்பச்சன் நியூ பேட்ஸ்மேன், செட்டி பிச்சம்படிக்காக ஆடி இருந்தார் டிஎஸ்பிஎல்ல. ஷாட் மொட்டுன்னு கேட்டுச்சு மிட் விக்கெட்டில். குட் ஷாட், பெரிய பவுண்டரி ரீஜன். ஸோ 1 பவுன்ஸ் பவுண்டரி ரொம்ப க்ளோஸில் போயிருக்கு. வினு பாப்பச்சன் பிபிசி அதிரிக்காக சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி. ஷாட் நேருக்கான லாங் ஆஃபில் கையிலே போயிருக்கு. நல்ல டேக்கன், கொஞ்சம் கேப்பில் போயிருக்கலாம். ஸ்கோர் கொஞ்சம் ஹியூஜாக போயிருந்தாலும் இந்த ஓவரில் கொஞ்சம் ஒரு நல்ல விக்கெட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. சஜித் 1 மோர் கன்னியாகுமரி பிளேயர், நியூ பேட்ஸ்மேன் அவுட்ல. பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். அப்பீல் பண்ணுறாங்க, பார்த்து கொடுப்பாரு. நல்ல சேவ் லாஸ்ட் பாலில் 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஹைட்டாக போயிருக்கு. அகைன் டிஸ்டன்ஸ் போகாது. ஸ்லாட்டில் போட்டு நேராக ஆட ஓட்டு பால் பிடிக்கிறாங்க ஃபீல்டர்ஸை. கேட்ச் ட்ராப்பு, ஓடி எடுக்கப்பட்ட 2. எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு இந்த ஓவர். 3 ஓவர் முடிச்ச ஸ்கோர் 28. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 ஓவர் முடிஞ்சப்போ 29 இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரன் கம்மியாக தான் இருக்காங்க. ரவி இங்கே முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் போடுறதுக்கு 12க்கு 15 ஆடணும். ரவிக்கு 2வது ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ஒரு பெரிய ஷாட் பிரகா பேட்டர் வந்து ஹியூஜ் ஒன், பெரிய பவுண்டரி ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்டுக்கு அப்புறம் மிட் விக்கெட். ஸோ முதல் 6 பதிவு பண்ணுறாரு இந்த இன்னிங்ஸில் பிரகா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து ஒரு எண்டில் ஒரு விக்கெட்டையும் ஸ்டாப் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறார் கேமை. 11க்கு 9 ஆயிடுச்சு மேட்ச்சு. லோட்டாஸ் இப்போ முட்டுன்னு கேட்டுச்சு, கையில் போதா வெளியே போதான்னு பார்க்கலாம். எஸ் 1 பவுன்ஸ் பவுண்டரி பிஃபோராக குத்த விட்டாங்க. 15 ரன் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு 6 ஒரு 4 10 ரன் குயிக்காக வந்துருச்சு பிரகா பேட்லேருந்து. வெல் பிளைட், ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பிபிசி அதிரிக்காக. பிரகா ஃப்ரம் பொள்ளாச்சி. வெல் போல் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, மிஸ் பண்ணியிருக்காரு பாலை. கம்பேக்கிங் டெலிவரி. ஓய்யோ வெரி க்ளோஸ் டு ஸ்டெம்ஸு. பெரிய ஷாட்டுக்கு போய் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தோணுது. பேக் டு பேக் 2 பால் 2 டாட்டு. லாஸ்ட்டு எஜ்ஜு பட்டு ஏற்று போயிருக்கு. டூ லாஸ்ட் ஒன் களை போட்டார். அதான் நானும் சொல்ல வந்தேன், மூமெண்ட் இல்லை, அது மாதிரி இருந்துச்சு. எஞ்சில் 6 பாலுக்கு 2 தான் தேவை. பிரகான் ஸ்ட்ரைக். ஒரு 5 ரனில் பிடிச்சிருந்தா 10 ரன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு 8 ரன்னாக இருந்தால் கூட 8 ரன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். 2 தான் அடிக்கணும். ஃபுல் டாஸ் கீழே தள்ளிட்டு கேப்பில் சிங்கிள். மேட்ச் ஒன் பை பிபிசி அதிரை. இன்றைக்கி டேல இந்த செட்டிங் போல முதல் மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறி போகிறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். பேட்டிங் நல்லா ஆனாங்க, பவுலிங் ஏரியா நல்லா போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஹார்ட் லக் பொங்கலூர் சிசி.